இப்போ தெரிகிறதா மோடி கையில் திரிசூலத்தை எடுத்த ரகசியம்? காட்டுத்தீயாக பரவும் வீடியோ இதுதான் மோடி. பிரதமர் மோடி கையில் திரிசூலத்தை எடுத்து வணங்கிய காட்சிகள் நேற்று இரவு முதல் படு வைரலாக பரவி வரும் நிலையில் பிரதமர் மோடி செய்த விஷயத்தின் பின்னணி அதிரச் செய்திருக்கிறது. சோம்நாத் கோவில் வளாகத்தில் நேற்று நடந்த அந்த இரவு நிகழ்ச்சி ஒரு சாதாரண கோவில் வழிபாடு இல்லை. அது 1000 ஆண்டுகளாக அழிக்கப்பட்டும் மீண்டும் எழுந்து நிற்கும் இந்த நாட்டின் ஆன்மீக அடையாளம். இன்றைய நவீன இந்தியாவின் தொழில்நுட்ப முகத்துடன் ஒன்றிணைந்த ஒரு வரலாற்று தருணம். அந்த தருணத்தின் மையமாக பிரதமர் நரேந்திர மோடி இருந்தார். கடற்கரையை ஒட்டிய அந்த புனித வளாகத்தில் பிரதமர் மோடி சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடு செய்தார். வழிபாட்டின் போது அவர் திரிசூலம் கையில் எடுத்துக்கொண்டு நின்ற அந்த காட்சி அங்கிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மட்டுமல்லாமல் தொலைக்காட்சிகள் வழியாக பார்த்த கோடிக்கணக்கான மக்களையும் ஒரு கணம் அமைதிக்குள் இழுத்துச் சென்றது. திரிசூலம் என்பது வெறும் ஒரு ஆயுதம் அல்ல, அது ஒரு சக்தி, பாதுகாப்பு, தர்மம் என்ற மூன்றின் ஒருங்கிணைந்த அடையாளம். அந்த அடையாளத்தை நாட்டின் பிரதமர் கையில் ஏந்திய தருணம் இந்த மண்ணின் ஆன்மீக வேர் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான வெளிப்படையான அறிவிப்பாகவே பலரும் உணர்ந்தனர். சோம்நாத் கோவில் இந்திய ஆன்மீக வரலாற்றின் மிக வலிமிகுந்த அதே நேரத்தில் மிக வலிமையான அத்தியாயங்களில் ஒன்றாகும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அது மீண்டும் மீண்டும் அழிக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த இடம் மீண்டும் எழுந்து நின்றது. அதனால்தான் சோம்நாத் வெறும் ஒரு கோவில் அல்ல, வீழ்ந்தாலும் எழும் இந்தியா என்பதின் உயிருள்ள சின்னமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த கோவிலுக்குள் பிரதமர் நின்று வழிபட்டது அரசியல் பயணம் என்பதை கடந்த ஒரு ஆன்மீக பயணமாகவே பலரால் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த ஆன்மீக அமைதியின் பின்னர் வானத்தில் தொடங்கியது முற்றிலும் வேறொரு உலகம். இரவின் இருளில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் எழுந்து வானமே ஒரு பெரிய திரையாக மாறியது. சில நிமிடங்களில் வானத்தில் சிவபெருமானின் திருவடிவம், திருசூலம், லிங்கம் போன்ற வடிவங்கள் ஒளியால் உருவானது. இது சாதாரண அலங்கார ஒளிக்காட்சி அல்ல. இந்தியாவின் பாரம்பரிய ஆன்மீக அடையாளங்களை 21ஆம் நூற்றாண்டின் தொழில்நுட்ப மொழியில் சொன்ன ஒரு புதிய காட்சி மொழி. இதன் முக்கியத்துவம் இங்கேதான் தெளிவாகிறது. பொதுவாக ஆன்மீகம் என்றால் பழமை, தொழில்நுட்பம் என்றால் புதுமை என்ற 2 முனைகளாகவே பார்க்கப்படும். ஆனால் சோம்நாத் வானில் நடந்த இந்த ட்ரோன் காட்சி அந்த இரண்டையும் ஒன்றாக கலந்து விட்டது. எங்கள் மரபு பழையது, ஆனால் அதை சொல்லும் விதம் புதிது என்ற இந்தியாவின் புதிய அடையாளத்தை அது உலகத்திற்கே அறிவித்தது. இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றதற்கான காரணமும் இதுதான். ஒரு பக்கம் 1000 ஆண்டு வரலாறு கொண்ட ஜோதிர்லிங்கம் தலம், மறுபக்கம் நவீன ட்ரோன் தொழில்நுட்பம், இரண்டும் ஒன்றாக இணைந்த போது அது ஒரு மத நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் ஒரு கலாச்சார நிகழ்வாக, ஒரு தொழில்நுட்ப காட்சியாக, ஒரு தேசிய அடையாள காட்சியாக மாறியது. அதனால்தான் அந்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி பலரும் இந்தியா இப்போது ஆன்மீகத்தையும் டெக்னாலஜியையும் ஒரே மேடையில் நிறுத்திவிட்டது என்று பேசத் தொடங்கினர். சோம்நாத் கோவிலில் நேற்று நடந்தது ஒரு நாள் நிகழ்ச்சி மட்டுமல்ல, அது இந்த மண்ணின் நம்பிக்கையையும் இந்த நாட்டின் தொழில்நுட்ப சக்தியையும் சேர்த்து பயணிக்க தொடங்கியிருக்கின்றன என்ற ஒரு புதிய காலத்தின் தொடக்க அறிவிப்பாகவே பார்க்கப்படுகிறது. அதனால்தான் அந்த இரவு சோம்நாத் கடற்கரையின் காற்றில் மட்டுமல்ல, பலரின் மனங்களிலும் நீண்ட நேரம் ஒலித்துக் கொண்டே இருந்தது.